இது ப்ரௌனியா இல்ல வரட்டியா அப்படின்னு தெரியல. அவ்வளோ இப்படி ஆயிடுச்சு. என்னடா ப்ரௌனி இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டபோது அவ அந்த ப்ரௌனி வெயி கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா. என்ன ஆச்சுன்னா ப்ரௌனில எல்லாமே நாங்க எல்லாமே பண்ண ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் பட்டர் அது சாக்லேட்ஸ் அதெல்லாமே மெல்ட் பண்ணிட்டு அண்ட் முட்டையுமே நல்லா பீட் பண்ணிட்டு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணோம். மிஷோல ஆர்டர் போட்டிருந்த பிளெண்டரு பட் வரல. அண்ட் பிளெண்டரோட இது ரிவ்யூ நான் நான் போடுறேன். அந்த பிளெண்டர் வாங்கிடாதீங்க. அண்ட் ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணியே நாங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயே நல்லா ஃப்ளஃபியாக வந்துச்சு. முட்டை முட்டை ஸ்மெல்லே இல்லை கேக்கில். அண்ட் நாங்கள் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டோம்னா ரொம்ப நேரம் சாக்லேட்ஸ் அதெல்லாமே வெளியே வந்துச்சிட்டோம். அதனால எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரட்டி மாதிரி ஆயிடுச்சு. அது வரட்டியா இல்லை ப்ரௌனியான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாமே கலக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கால் பண்ணி என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் கரெக்டா வரும், நீ உள்ள வையி அந்த இதுல போட்டு சீக்கிரம் நீங்க ரொம்ப நேரம் வெளியே வச்சிட்டீங்க, அதனாலதான் சாக்லேட் ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம சரி அந்த டப்பாவை போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி கன்சிஸ்டன்சிலேயே இல்லை. ஆனா பெரிய இது மாதிரி வாய் பேசணும் பட் ப்ரௌனி சொதப்பிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.